கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அம்மா உணவகங்களை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு 21 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் அவ்வாறு மேம்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்களில் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவை தயாரிக்கலாம். அதை விட்டுவிட்டு ஏன் தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறியதாவது: சென்னையில் உள்ள சுமார் 350க்கும் அதிகமான பள்ளிகளில் சுமார் 65,000க்கும் அதிகமான மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்திற்கு அம்மா உணவகங்களில் உணவு தயார் செய்யப்படுகிறது. இதன் மூலம் அம்மா உணவகங்களில் பணிபுரிவோருக்கு நிலையான வருமானம் கிடைக்கப் பெற்று வந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு காலை உணவு திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை தனியாருக்கு கொடுக்க சென்னை மாநகராட்சி முயன்றபோது மாமன்றத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அந்த முடிவை கைவிட்டனர். தற்போது மீண்டும் தனியாருக்கு தாரை வார்க்க ஒப்பந்தம் கோரி இருக்கின்றனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாக அறிவித்தது திமுக அரசு. அப்படி மேம்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்களில் பள்ளி மாணவர்களுக்கான உணவை தயாரிக்காமல் தனியாருக்கு தாரை வார்க்க 2 ஆண்டுகளாக முயற்சிக்கிறார்கள். கண்டுடைப்புக்காக திட்டங்கள் அறிவிப்பது அல்லது தங்கள் லாப நோக்கங்களுக்காக திட்டங்களை மடைமாற்றுவது என 4 ஆண்டுகளாக டிராமா மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் திமுக, சென்னை மாநகராட்சியையும் பள்ளி குழந்தைகளையும் அதற்கு பயன்படுத்த முயற்சிப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். தொடர்ந்து அம்மா உணவகங்களிலேயே காலை உணவு திட்டத்திற்கான உணவு தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்க முயற்சிப்பதை கைவிட வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சியை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்.